ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நான் வந்துட்டு ஸ்லைம் தான் செய்ய போகிறேன். ஸ்லைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவில் தான் செய்ய போகிறேன். ஏன் இவ்வளோ பொறுமையாக பேசுகிறேன்னா பாட்டி தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பொறுமையாக தான் பேசணும். சவுண்டாக பேசணுன்னா வந்து அறையுவாங்க. ஸோ இப்போ இதில் என்னென்ன போடணும்னு நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இதில் சாமான் வளர்க்குறதுக்கு தேய்ப்பாங்கல்ல விம் லிக்விட் அதுதான் ஊற்ற போகிறேன். வெயிட் பண்ணுங்கள். லைட் பிஞ்சு தான் சேர்த்துருக்கேன், அவ்வளோவா சேர்க்க முடியாது. இப்போ இதில் வந்து ஃப்ளோர் போட்டுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா போட்டுட்டு வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ அப்படியே வரும்போது சால்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன், போட்டுக்கலாம். நான் வந்துட்டு கலருக்கு எதுவுமே இல்லை, மஞ்சள் போட்டால் தெரிஞ்சிடும். வேறு எதனா ட்ரை பண்ணலாமான்னு பார்க்குறேன். கலர் லாஸ்ட்டில் கூட போட்டுக்கலாம், வாட்டர்லாம் ஆட் பண்ணிட்ட உடனே. ஸோ இப்போ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணணும். எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு குட் ஐடியா வந்திருக்கு. இதில் வந்து குங்குமம் கலப்போம். ரெட் கலரில் அவ்வளோவா வராது, பட் கலந்து பார்ப்போம். அதிகமாக வராதுன்னு நினைக்கிறேன். வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்கிறதுக்கு இவ்வளோவே போதும். ஓகே, போதும். அதிகமாக ஊற்றிக்கலான்னு ஒரு பயமும் இருக்குது. கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வேணா போட்டுக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நான் என்ன பண்ணேன்னா பிசைஞ்சிட்டு இருக்கும்போது சைடில் வந்துட்டு வாட்டர் பத்தலையே, வாட்டர் ஊற்றிடலாமான்னு பார்த்தேன். சைட்லேருந்து கொஞ்சம் வாட்டர் வருது. அதை பார்த்தோன்னே பரவாயில்ல, நம்ம முன்னாடியே ஊற்றாம இருந்திருக்கோம். ஸ்மெல்லுமே வந்துட்டு குட்டாக தான் இருக்குது, அவ்வளோலாம் இல்லை. கொஞ்சம் வால்யூம் ஏற்றி கேளுங்க, பிகாஸ் நான் பேசுகிறதுக்கு பொறுமையாக தான் கேட்கும். இதில் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு புரியலனா இன்னொரு டைம் கூட பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் வந்துட்டு மாவு மாதிரியே இருக்கட்டும். அப்போ தான் ஆயில் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வந்துட்டு ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சுன்னா கீழே வைக்க முடியாது, ஒட்டிகிட்டே இருக்கும். நான் போயிட்டு ஆயில் ஊற்றிட்டு வரேன். ஆயில் எடுத்துகிட்டு வந்துட்டு ஊற்றிக்க போகிறேன். நான் நினச்சது ஸ்லைம் வந்துருக்குது க்ளே, பட் பரவாயில்ல, ஏதோ கடத்தில் அப்படி கையில் எடுத்து காமிக்கிறேன். நல்லா காமிக்கிறேன். நான் நினச்சது ஏதோ ஒன்று வந்தது க்ளே, நான் நினச்சது ஸ்லைம். ஓகே, இது க்ளே மாதிரி இருக்குது, கொஞ்சம் டைட்லியாக இருக்குது, பட் பரவாயில்ல, குட். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஸ்லைம் எப்படி மேக் பண்ணான்னு பார்க்கலாம். பிகாஸ் நான் இதில் வந்துட்டு ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.